சபையில் எபேசியர் 2:20-22 அப்போஸ்தலர் அஸ்திபாரம் தீர்க்கதரிசிகள் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு சபை ஆலயமாக எழும்பி வர்றது. அங்கே ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை மகிமையை கொண்டு வரும். சபைக்குள்ள எப்படி மகிமை வரும்னா, கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். ஆராதனைன்னா சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறது இல்லை. நிறைய பேர் ஆராதனைன்னு சொன்னால் பாட்டு பாடி கொட்டடிக்கிற மியூசிக் நல்லா போடுறது. இப்போல்லாம் வெளிச்சம் தான் மொத்தமாக ஆராதனையில் இருக்குது. வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதனால அங்கே மகிமை வந்துடாது. இப்போ உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கணும்? இந்த புகையை பின்னால் இருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அதுதான் மக்கள் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான மேகம் வரணும், உண்மையான புகை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்களோ தெரியாது. நீ உண்மையாக கத்துற உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இப்போ வர்றவெல்லாம் ஏகப்பட்ட முடியை வளர்த்துக்கிடுறான், ஒரு மாதிரி பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுறான், வயிற்ற காட்டிக்கிடுறான், எல்லாத்தையும் வச்சு கொட்டை அடிக்கிறான். மகிமை வரும்னு பார்க்குறீங்களா? இருக்கிற மகிமை போயிடும். இப்போ வர்றதெல்லாம் பாருங்க, இந்த ஆராதனை வீரர்கள் 1-2 தான் உருப்படியா இருக்குது. மற்றதெல்லாம்